இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இறை நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று வெள்ளிக்கிழமை திரு இருதய ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான உன்னதமான நாள். நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் திரு இருதய ஆண்டவருடைய பாதத்துல ஒப்புக் கொடுப்போம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க என்னோடு இணைந்து இந்த நாளை தொடங்க ஜெபிக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பிரியமான சகோதர சகோதரே, ஒரு பெரிய பணக்காரர் தன்னுடைய தாயினுடைய பிறந்த நாளுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான பரிசு கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார். அங்கு இருக்கக்கூடிய சந்தை வேலைக்கு சென்றார். அங்கும் அங்குமாக தேடி பார்த்தார். தாய் வியக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பரிசை அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த சந்தையில் விற்ற ஒரு கிளி கூண்டில் அடைத்த ஒரு கிளியை வாங்கி தன்னுடைய தாய்க்கு அனுப்பினார், வேலைக்காரரிடம் சொல்லி. நாட்கள் கடந்தோடின. ஒரு நாள் தன்னுடைய தாயை பார்ப்பதற்காக அந்த பணக்காரர் சென்றார். அப்போது அவர் கேட்டார், அம்மா, கிளி எப்படி இருக்குது என்று கேட்டதற்கு தாய் கூறினாராம், கிளி நல்ல டேஸ்டா சூப்பரா ருசியா இருந்துச்சு என்று கூறினாராம். அப்போதுதான் அந்த பணக்கார மகனுக்கு புரிந்தது, 10 மொழிகள் பேசக்கூடிய ஒரு அற்புதமான கிளியை ஒரு அற்பமான இந்த ருசிக்காக தன்னுடைய தாய் இதோ அதை வறுத்து தின்று விட்டாரே என்ற ஒரு சோகம். பிரியமான சகோதர சகோதரிகளே, அற்புதங்களையும் அதிசயங்களையும் பார்க்க தவறிய ஆண்டவருடைய ஊர் மக்கள் அற்பத்தனமாக இவர் இன்னாருடைய மகன் தானே, இன்னாருடைய சகோதரர் சகோதரிகளாம் நம் ஊரில் இருக்கின்றார்கள் என்று இலக்காரமாக பார்க்கின்றார்கள். இங்கு என்ன கூறுகிறார்கள்? யோசேப்பினுடைய மகன் என்று கூறவில்லை. ஒரு பெண்ணை வைத்து இவர் தாய் மரியாள் தானே என்று கூறுகிறார்கள். யூத சமுதாயத்தில் ஆண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. யாருடைய பிள்ளைகளுக்கும் தாயை கூறுவதில்லை. இன்று கூட நாம் நம்முடைய தாயுடைய இன்சில போடுறோமா? இல்லையே, தகப்பனாருடைய இன்சில தான் நம்ம முன்னால போறோம். அப்ப அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கக்கூடும்? அப்படியான ஒரு இழிவான, ஒரு தரைக்குறைவான, இவர் மரியாவின் மகன்தானே என்றெல்லாம் கூட பேசுகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரே, மனிதனுக்கு மதிப்பு கிடைப்பது 3 முக்கிய காரணங்களால். ஒன்று, தான் வைத்திருக்கக்கூடிய பணம், சொத்து, அதனுடைய மதிப்பை வைத்து, அல்லது தன்னுடைய பூர்வீக சொத்தை வைத்து ஒரு நபரை மதிப்பது. இரண்டாவது, ஒருவருடைய நற்செயலுக்காக. இவர் நல்லது செய்வார், இவர் நல்லது நினைப்பார் என்பதற்காக மதிப்பு பெறுவது. மூன்றாவது, நற்குணங்களுக்காக. இவர் நல்லவர், நற்குணங்களை கொண்டவர் என்பதற்காக ஒருவரை மதிப்பது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அதையும் தாண்டி ஒருவருடைய பணத்திற்காக, ஒருவருடைய நற்செயலுக்காக, ஒருவருடைய நற்குணங்களுக்காக மதித்தாலும் கூட பரவாயில்லை. ஒருவருடைய பிறப்பை வைத்து, ஒருவருடைய குடும்பத்தை வைத்து, ஒருவருடைய இனத்தை வைத்து, ஒருவருடைய சூழ்நிலையை வைத்து மதிப்பு பெறுவதைத்தான் இந்த நாளில் அந்த நாசரேத் ஊர் மக்கள் ஆண்டவரை அவ்வளவு கீழ்த்தரமாக ஏறெடுத்து பார்க்கிறார்கள். இவருடைய தாய், இவருடைய சகோதர சகோதரிகள் நம் மத்தியில் இருக்கின்ற போது இவருக்கு மட்டும் எப்படி இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தக்கூடிய வல்லமை கிடைத்தது, எப்படி என்பதுதான் அவருடைய கேள்வி. அதை உணர்ந்து பார்க்காமல், அல்லது அதை பாராட்டாமல், அதை அவர்கள் அங்கீகரிக்காமல், இப்படி உதாசீனமாக, அலட்சியமாக பார்ப்பதை ஆண்டவர் கூறுகின்றார். இறைவாக்கினருக்கு சொந்த ஊரை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் அவர் மதிப்பு பெறுவார் என்று கூறினார் என்றால் அது மிகையாக. பிரியமான சகோதரர்களே, இன்று நாள குடும்பத்தில் கூட, நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எவ்வளவுதான் நல்லது செய்தாலும், நல்லது பேசினாலும், அவர்கள் உதவி செய்தாலும், அவர்கள் உழைத்தாலும், அவருடைய பணம், உழைப்பு, ரத்தம் அத்தனை நமக்காக சிந்தினாலும் கூட அதை நாம் ஒரு சில நேரங்களில் உதாசீனப்படுத்துவது, ஒரு சில நேரங்களில் பாராட்டுவதில்லை, ஒரு சில நேரங்களில் அங்கீகரிப்பதில்லை.
நினைத்து பார்ப்போம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் எவ்வளவுதான் உழைத்தாலும், எவ்வளவுதான் குடும்பத்திற்காக மாடாக உழைத்தாலும் அதை நிறைய நேரங்களில் நாம் அங்கீகரிப்பதில்லை. இவ்வளவுதானே, என்னத்தை நீ செஞ்ச, என்ன நீ பாடுபட்ட, இவ்வளவுதானே என்று பணத்தை பார்க்கின்றோம். ஆனால் அந்த உழைப்புக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. எத்தனையோ நபர்கள் குடும்பங்கள்ல நல்லது கெட்டதுல முன்னின்று பயங்கரமான தன்னுடைய உழைப்பை கொடுப்பார்கள். ஆனால் அவர்களெல்லாம் நாம் மதிக்கின்றோமா? யார் பணம் கொடுக்கின்றார்களோ, யார் அதிகமாக மொய் வைக்கின்றார்களோ, யார் இன்னும் வசதி படைத்திருக்கிறார்களோ, யார் அரசியல் செல்வாக்கு பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குமே தவிர நம்ம குடும்பத்திற்காக, நம்ம காரியத்திற்காக, நம்ம குடும்ப நிகழ்வுகளை உழைத்த மக்களை நாம் என்றாவது அங்கீகரித்திருக்கின்றோமா என்றால் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக நாம் எண்ணுவதில்லை. அன்றும் அங்கீகரிங்கள். நாம் எதை செய்தாலும், நமக்கு சின்ன ஒரு உதவி செய்தாலும் அதையும் நாம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதால் ஆண்டவர் இந்த நாளிலே விரும்புகிறார். அதற்காக நாம் இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக பார்க்க நன்றி. எங்கள் வளர்ச்சிக்காக, எங்கள் படிப்புக்காக, எங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்காக இரவு பகலாக உழைக்கக்கூடிய எத்தனையோ நல்ல உள்ளங்களை நாங்கள் ஒரு பொருட்டாக எண்ணுவதில்லை, ஒரு பொருட்டாக நினைப்பதில்லை. அவர்களை நாங்கள் பாராட்டுவதில்லை, அவர்களை மதிப்பதில்லை, அவர்களை அங்கீகரிப்பதில்லை. அப்பா, இதையெல்லாம் நாங்கள் மாற்றிக்கொண்டு சின்ன சின்ன காரியங்களிலும் கூட, சின்ன சின்ன வேலைகளிலும் கூட, சின்ன நிகழ்வுகளிலும் கூட மற்றவர்களை பாராட்டி அங்கீகரித்து, இதோ நாசரேத்திலிருந்து நல்லது பிறக்குமா என்று சொல்வதைப் போல, அன்று நத்தானியல் கூறியது போல நாங்கள் இல்லாமல் நாசரேத்திலிருந்து கூட நல்லது பிறக்கும். யாரை நாங்கள் இன்னும் அவருடைய முகஸ்துதியை வைத்து அல்லது அவருடைய பாவனையை வைத்து அவருடைய பொருளாதாரத்தை வைத்து நாங்கள் எடைப்படுகின்றோமோ அவை அத்தனை ஒரு நாள் பொய்த்து போய்விடும். இதோ கண்டிப்பாக ஆண்டவரே, நாங்கள் மனித நேயத்தோடு பழகக்கூடிய மக்களாய், அந்த மனித நேயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மக்களாய் என்று வாழ கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.